யார் தலைவர்? 18 வயதில் விளையாட்டின் மீதும் காதலின் மீதும் மோகம் கொண்ட இளைஞர்களுக்கு மத்தியில் தன் இனத்தின் விடுதலையின் மீது மோகம் கொண்ட கையிலே துவக்கை ஏந்தியவர் எங்கள் தலைவர். தன்னை தலைவர்கள் என்று சொல்லிக் கொண்டவர்கள் எல்லாம் தன் குடும்ப நலனுக்காகவும் பணத்திற்காகவும் பதவிக்காகவும் தன்னலம் போற்றி தெரிந்தவர்களுக்கு மத்தியில் தன் இனத்தின் நலனுக்காக தன் குடும்பத்தையும் முன்னிறுத்தி களமாடியவர் எங்கள் தலைவர். மலையை வெட்டி மணலை திருடி விற்கும் தலைவர்களுக்கு மத்தியில் தன்னுடைய படையை எதிரிகள் சுற்றி வளைத்த போது கடல் நீரை மடைமாற்றிவிட்டால் எதிரிகளை அழிக்கலாம் என்று தளபதிகள் கூறிய போதும் எதிரிகளை அழிக்கலாம், ஆனால் கடல் நீர் உட்புகுந்தால் தன் மண்ணின் வளம் கெட்டுவிடும் என்று மண்ணை நேசித்தவர் எங்கள் தலைவர். தமிழீழ மக்களை சிங்கள இராணுவம் குண்டுகளை போட்டு கொன்ற போதும் சிங்கள மக்களை வதைக்காமல் சிங்கள இராணுவத்திடம் மட்டும் நேருக்கு நேர் சண்டையிட்ட பெருமாவீரன் எங்கள் தலைவர். சிங்கள இராணுவத்தைப் போல நாமும் ரசாயன குண்டுகளை பயன்படுத்தினால் எளிதில் சிங்கள இராணுவத்தை வீழ்த்தலாம் என்று தளபதிகள் அறிவுறுத்திய போது தடை செய்யப்பட்ட ரசாயன குண்டுகளை ஒருபோதும் பயன்படுத்த மாட்டேன் என்று போரில் அறத்தின் வழி நின்று சண்டையிட்ட மாவீரன் எங்கள் தலைவர். உலக வல்லாதிக்க நாடுகள் எதிர்த்த போதும் சரணடைந்து வாழ்வதை விட சண்டையிட்டு சாவதே மேல் என்று தனித்து போராடிய தலைவர் எங்கள் தலைவர். சில நாடுகள் நிபந்தனைகளுடன் ஆதரவு தெரிவித்த போது அந்த நிபந்தனைகள் இந்தியாவிற்கு ஆபத்தை விளைவிக்குமோ என்று எண்ணி அந்த நிபந்தனைகளை எல்லாம் தவிர்த்து தனித்து நின்று போராடியவர் எங்கள் தலைவர். ஆம், எங்கள் தலைவர் மேதகு. இருந்தாலும் இல்லை என்றாலும் எங்கள் தலைவர் பிரபாகரன். உலக தமிழர்கள் அனைவருக்கும் எங்கள் தலைவர் மேதகு 70 தின வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.